கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள், தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 25. இதில் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி விடுறார், கலைக்கிறார். எல்லாரும் திணறி போயிருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டிய கேள்விகள் நான் இந்த படிப்பினையை தரும் பொழுது, இக்காலத்திலும் கிறிஸ்தவ தலைவர்கள் என்னென்ன விதங்களில் சபைகளை வியாபார ஸ்தலமாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் இதையெல்லாம் பார்த்து போட்டு இது ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி மகளே என்று நாங்கள் இந்த பிள்ளைகளை விடுற இல்லைன்னு நினைக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவ ஸ்தலர்கள் சபைகளை ஊழியத்தை வியாபாரமாக்கி இருக்கிறாங்க. அது மேலத்தைய நாடுகள்லேயும் நடக்குது, இலங்கையிலேயும் நடக்குது, மலையத்திலேயும் நடக்குது. என்ன விதமாக தெரிந்தோ தெரியாமலோ அதை வியாபார ஸ்தலமாக்கி இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ரெண்டையும் யோவான் பாவிக்கிறார். விசுவாசிக்கிறதுன்றா ஏற்றுக்கொள்றதா? இன்று அற்புதங்களை விட வேறு என்ன காரணங்களால் மக்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள்? விசுவாசிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் ஒன்றில்லை என்று காட்டுவன் அன்றைக்கு. ஆனால் என்னென்ன காரணங்களால் விசுவாசிக்கணும் அதையும் அவதானமே கவனியுங்கோ. ஏன்னா ஏற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு ஜீவனையும் கனிகளையும் கொண்டரும். விசுவாசிப்பதுன்றது நியமான குழப்பமாகன்ற சிந்தனையில். ஆல்ரைட், யோவான் 2ஆம் அதிகாரம், அவர்கள் கானாவூர் கல்யாணம் முடித்து கப்பர்நகூமுக்கு போய் சில நாட்கள் அங்கே இருக்கினோம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் மற்ற சுவிசேஷங்கள்ல அந்த ராப்போசனம், பஸ்கா ராப்போசனம் தான் கூட ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆனால் யோவான் அந்த பண்டிகை, இப்போ கிறிஸ்மஸ் என்று சொன்னால் 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸ். ஆனால் அதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் சீசன் இருக்குது. என்ன அப்போ பஸ்கா பண்டிகை ஒரு கிழமை எடுக்கும். இப்போ யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. இது திரும்ப திரும்ப ஜோன் பாவிக்கிறது. இதில் இருந்து தான் தெரியும் இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்தவர். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய், இந்த இதில் பார்த்தீங்க கப்பர்நகூமில் இருந்தவர். இதான் இந்த சி ஆஃப் கேலிலி, இதான் கப்பர்நகூம், இந்த சின்ன இடம். இதில் இருந்து ஜெருசலேமுக்கு போகிறார். அது நேராக போகிறதா இருந்தால் சமேரியாவால் போகலாம். இல்லையண்டா இந்த ஜோர்டன் ரிவரை கிராஸ் பண்ணி இப்படி போட்டு பிறகு ஜெரிக்கோக்கு ஜெரிக்கோலேருந்து பிறகு எருசலேமுக்கு போகிறது நாங்கள் பார்ப்போம். திரும்பி வரைக்க சமேரியாவுக்குள்ளால் வாரார். போயேக்க அது என்னென்னா அந்த பஸ்கா பண்டிகைக்கு கன யூத மக்கள் எருசலேமுக்கு போவினோம் என்று அது அவைகளுக்கு குடுபட்ட ஒரு கட்டளை. அங்கே போய் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறணும். ஆனால் அவைகளுக்கும் சமாரியருக்கும் வழி போவாது. சமாரியருக்கும் இவையில் பிடியாது, இவைகளுக்கும் அவரை பிடியாது. அப்போ சமாரியாவால் போனால் தேவையில்லாத பிரச்சனை. அதுவும் பண்டிகைக்கு போகிற நேரம் ஏண்டா வம்பண்டு போட்டு ஜோர்டனை கிராஸ் பண்ணி இப்படி பிறகு இப்படி போவினோம். ஏசு இப்படி போனார்ன்னு ஷூராக தெரியா, அநேகமே ஜோர்டனை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பார். டசன்ட் மேட்டர். அவர் எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உண்டாயிருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு. சோஹோ, அவரு கோபம், கேள்வி. ஏன் இதுக்கு முதல் இயேசு தேவாலயத்துக்கு போய் இதுகளை பார்க்கலையா? அங்கே வார்த்தை சொல்லுது ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை நேரம். அது ஒன்று கட்டளை, மற்றது யோசேப்புண்ட குடும்பம் எருசலேமுக்கு போனது. அப்போ இது இயேசுக்கு இது ஒரு புது விஷயம் இல்லை. அப்போ ஏன் இப்போதான் இந்த கூத்து நடக்குது? சிந்திச்சு பார்க்கணும். என்ன பிறகு பார்த்தீங்களா இருந்தால்
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி. இப்போ இது என்ன நடக்கிறதா இருந்தால் அந்த அதுவும் அகெயின் யாத்திராமத்தில் சொல்லுது, ஒரு டெம்பிள் டேக்ஸ் பே பண்ணணும். இவையல் ஐ பிலீவ் half a shekel சில்வர் அவையல் கொடுக்கணும் தேவாலயத்துக்கு வரியாக. ரைட். அப்போ அதில் இப்போ என்னன்னா அது எவ்வளவு பரிசுத்தமாய் அந்த அந்த காணிக்கை இருக்கணும், அந்த அந்த கோயின் இருக்கணும் என்பதற்காக டிரியன் ஷெக்கலை தான் டெம்பிள் வந்து ரிக்வயர் பண்ணிச்சு. இது இன்றைக்கு அமெரிக்கன் டாலரில் பே பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி. ரைட். ஏன்னா அதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். அந்த டிரியன் சில்வர் நல்ல சில்வர் என்று தெரியும். அப்போ அதுதான் டெம்பிள் விரும்பினது. அப்போ இவியல் கலிலேயாவில் இருக்கிற கோயினை அல்லது யூத மக்கள் உலகெல்லாம் இருந்து விரும்பினோம். வார நேரம் இப்போ ஃப்ரான்ஸ் மணி ஜெர்மன் மணி எல்லாம் கொண்டு வந்து சரி வராது, டாலருக்கு மாற்றணும். அப்போ டிரியன் சில்வருக்கு மாற்றணும், டிரிவியன் ஷெக்கலுக்கு. அப்போ இந்த மணி சேஞ்சர்ஸ் இப்போக்கும் இலங்கையிலையும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். அந்த மணி சேஞ்சர்ஸ் இருந்து அப்போ இவியல் தங்கட காசுகளை கொடுத்து அந்த டிரியன் சில்வரை எடுத்து ஆலய வரிய பே பண்ணணும். அதே நேரம் சில இந்த ஆடுகள் மாடுகளை ஏன் விற்கிறாங்க? இவர்கள் இந்த சாக்ரிஃபைஸ் பலி கொடுக்கறதுக்கு ஆடு மாடை கொடுக்கணும், பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு. ரைட். அப்போ அது அவையல் வேண்டுற ஆடல், அவையல் கொண்டந்த ஆடு. ரைட். இதுகளையெல்லாம் அங்கே ஆசாரியர்கள் அப்ரூவ் பண்ணணும். இது இட் மீட்ஸ் த ஸ்டாண்டர்ட். அப்போ சர்ச்சாக்கள் அந்த ஆலயத்தாக்கள் என்ன செய்துச்சுன்னா, இந்த விற்கிறவங்களோட ஒரு சைட் டீல். சரி, நீ டிரியன் சில்வரில் வித்தியா இருந்தால் நாங்கள் நீ விற்கிற ஆடுகள் மாடுகளை அப்ரூவ் பண்ணுவோம். அப்போ சனத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன். ஆனால் அந்த டிரியன் ஷெக்கலில் வந்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அந்நியர்களுடைய தேவண்ட படம் அதில் இருக்கும். அவைகளுக்கு அது அவ்வளவு கவலையாக இருக்கையில், அவைகளுக்கு இது நல்ல சில்வர் கோயின்ன்றதால அதை ரிக்வயர் பண்ணினோம். அப்போ பாருங்க, இதெல்லாம் உண்மையான ஊழியமா? சனங்கள் வந்து பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று ஓடி வராங்க. அப்போ இதுக்குள்ள இந்த மணி சேஞ்சஸ், அப்போ இது எல்லாம் இயேசு பார்த்தவர் தான். ஆனால் இப்போ தான் ஊழியத்தை தொடங்கி இருக்கிறார். இப்போ தான் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வேலை வந்திருக்கு. அதால தான் இப்போ நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நேரம் கோவம் வந்து கத்துற மாதிரி அவர் செய்யலை. இது எத்தனையோ வருஷமாக பார்த்தவர். இந்த மாதிரி கூத்துகள் நடக்குது. அதே மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கும் எங்களோட ஆலயங்களில் எத்தனையோ கூத்துகள் நடக்குது. நாங்களா யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் போய் ஆசாரியனுக்கு சொல்லியிருந்தேன், என்னடா இப்படி செய்கிறீங்கன்னு. அதான் நாங்கள் ஒன்றும் செய்யலையே, நாங்கள் இது பைபிள் சொல்கிறதைத்தான் நாங்கள் செய்கிறோம், சனத்துக்கு உதவி செய்கிறோம். இப்படியே பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்ற கேள்வி. ஏன் புறா விற்கிறவர்களோட கொஞ்சம் சாஃப்டாக நடக்கிறார்? மற்ற எல்லாம் அடித்து தலைச்சு சவுக்க போட்டு கொஞ்சம் வெளியால விட்டவர் புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். அப்போ அதே நண்டா புறா வந்து கொஞ்சம் ஏழைகள் தான் புறாவை பலி கொடுக்கிறது. ஒரு ஆடல்ல மாட வேண்ட வசதி இல்லாதாக்கள். அப்போ அந்த வியாபாரம் செய்கிற ஆக்களும் கொஞ்சம் வசதி இல்லாத ஆக்களை தான் இருப்பினோம். அப்போ அவர் கொஞ்சம் சாஃப்டாக நடக்கிறார் அவையலோடு. அந்த புறாக்களை கலைச்சு விடாமல் அவங்களுக்கு இருக்கிறதே அதுதான், இவைகளை இவ்விடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று சொன்னார். சனம் வந்து சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு வருது, தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தாங்கள் தேவனிடம் ஜபித்து போகணும் என்று சொல்லி. இது வந்து ஆசாரியர்களே இந்த இது விக்கிரகங்களோடையும் இதோடையும் சேர்த்து ஒரு கொலூட் பண்ணி காசுழைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அதில் தான் ஒரு கோபம். அங்கே சுவிசேஷங்களில் சொல்கிறார்,
என் பிதாவின் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ். எல்லா அந்நியர்களும் அவர்கள் ஆலயத்துக்குள்ள வரையிலாது, அந்த அவுட்டர் கோர்ட்ஸில் தான் வந்து அவையில் ஜபிக்கலாம். இவங்கள் ஆடு மாடு புறா எல்லாத்தையும் கொண்டாந்து அதில் வச்சுக்கொண்டு கீயா மாயாண்டு கொண்டு இருக்க அவனுக்கு கொடுத்த அந்த இடத்துல கூட அவன் நிம்மதியாக ஜபிக்க முடியாது. அப்போ அவருக்கு பாருங்க, ஒரு பக்கத்தால் வியாபாரமாக்கிய நியாயத்தை செய்கிறாங்க, இன்னொரு பக்கத்தால் கடவுள் எல்லா மக்களையும் நேசிக்கிறார். அவங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன இடத்தை கூட நீங்கள் இப்படி குழப்படி செய்கிறீங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அன்பானவரே, எங்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் தேவாலயமாக இருக்கிறோம், நாங்கள் நடத்துகிற சபைகளில் சனங்கள் ஆசையோடு வருகிறார்கள் நிம்மதியை தேடி. அப்போ அந்த தேவாலயம் புனிதமானது, என்னுடைய உடம்பும் புனிதமானது, தேவாலயமும் புனிதமானது. அங்கு ஆவலோடு வருகிறவர்களை நாங்கள் பயபக்தியோடு தேவ பயத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றதான் எங்கட வைராக்கியமாயும் இருக்கணும். இது சங்கீதம் 69வது அதிகாரத்திலேருந்து வருது, 9, 10 வசனங்கள். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. தான் பாஸ்டர் டைட்டஸ் சொன்னார், எவ்வளவு நிந்தனைகளை அவர் கேட்க வேண்டியிருந்தது. அப்போ இப்படி நாங்கள் தேவாலயம் பரிசுத்தமாக இருக்கணும், ரைட்? பரலோக ராஜ்யம், நான் திரும்ப திரும்ப சொல்றது, பரலோக ராஜ்யத்தை குறித்து எங்கட சிந்தனை இருக்கணும். எந்த வீடு கட்டுறதோ எந்த சபை கட்டுறதோ சபை கட்டுறது பிழையல்ல, எந்த வீட்டை கட்டுவது பிழையல்ல. ஆனால் எந்த சிந்தனை எல்லாம் எந்த வீட்டை கட்டி கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்களே. அப்போ நாங்கள் அதுக்காக கதைக்க போய்க்க பெருசாக கணக்கெடுக்கிற இல்லை. இப்போ ஃபிட்டிலையும் நாங்கள் பார்க்குறோம், இது 6ஆம் வருஷத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் இதை பிடிக்கணும்? நீங்கள் உண்மையாக ராஜ்யத்தை தேடினீங்களா இருந்தால், உண்மையாக தேவனுடைய ஆலயத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருந்தால் அவர் எங்கேயோ கொண்டு போவார் உங்களை. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், மேசியா பற்றி சொல்லேக்க சொல்லப்படுது, அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. ஐசாயா 56ஆம் அதிகாரத்தில் தான் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்றது சொல்லப்படுது. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த அவுட்டர் கோர்ட்டில் தான் அவன் செய்கிறதுகளை செய்யலாம். ஆண்டவர் யூத மக்களை மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னையும் மாதிரி நாங்கள் வி ஆர் ஜென்டைல்ஸ். அவருக்கு கரிசனை இருந்தது அந்த காலத்திலேயே. ஆனால் இவர்கள் அதையெல்லாம் கணக்கெடுக்காம இன்றைக்கும் எங்களோட ஹிந்துஸை முஸ்லிம்ஸை புத்திஸ்டை ஆண்டவர் நேசிக்கிறார். அவங்க எல்லாம் வர வேண்டிய இடம் இல்லை, எங்களோட தேவாலயம் என்ற சிந்தனையாக எங்களுக்கு இருக்குது. நேற்று எங்களோட வீட்டில் 2 முஸ்லிம்ஸ், ஒரு ஆள் ஃப்ரம் பாகிஸ்தான், ஒரு இமாம் ஃப்ரம் பங்களாதேஷ். அவங்க எங்களோட இன்டர்ஃபெய்த் ஹவுஸில் இருக்கிறாங்க. இது கடவுள் செய்த ஒரு காரியம். ரஞ்சனா ஆன்டின் அக்கா அனுப்பின ஒரு வீடியோ, என்ன மாதிரி ஐசிஸ் ஃபைட்டர் ஒரு ஆளுடைய வைஃப் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவண்ட சாட்சி, வெரி மூவிங். அப்போ அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டேன், நீங்களும் வந்து இதை பார்த்து போட்டு நாங்கள் ஒருக்கா கலந்துரையாடலாமா. உள்ளுக்குள்ளே எனக்கு இப்போ அவங்களோட நட்பு உடைய போகுதுன்ற ஒரு பயம். ஆனாலும் ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்று தெரியும்.
ஓம் அங்கிள் செய்வோம். அன்பு இருந்ததால அவனுக்கு நம்பிக்கையும் இருந்தது. அங்கிள் எங்களை கொண்டே இப்படி விழுத்த மாட்டார். சூப்பராக இருந்தது. ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த மாதிரி இருந்தது. அப்போ இந்த முறை, அடுத்த முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அவர் குர்ஆன்லேருந்து கொஞ்சம் வசனங்கள் ஷேர் பண்ணவர். நாங்கள் அதையெல்லாம் படித்து போட்டு கிறிஸ்டியன்ஸ் கேள்விகளை கேட்பினர். அப்போ அவர் பதில் சொல்ல அவைகளுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் அப்படித்தான் இருக்கணும். எங்களோட வீடுகளும் எங்களோட ஆலயங்களும் அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை சேர்க்கிற இடமே இருக்கணும். அதுக்குத்தான் நாங்கள் கடைசியில் இங்கிலீஷ் வகுப்புகளை நடத்துகிறோம். ரைட். ஏன்னா எங்களோட சமுதாயத்தில் அவைகளுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைன்றது தெரியும். என்ன இங்கிலீஷ் ஓப்பன் நடத்திக்க அதுக்கு வரைக்க அவைகள் பார்ப்பினோம். அப்படியே நாங்கள் நல்ல ஒரு காரியம் சமுதாயத்துக்கு செய்கிறோம். அந்த வார பிள்ளைகள் எல்லாத்தையும் மதம் மாற்றுறதுக்கு நாங்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சில வேற்ற உள்ளங்களை தொடுவர். சரி, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறார்? இது நடக்க வேண்டிய இடத்துல வியாபாரம் நடக்குது. சரி, இப்போ நான் கேட்ட ஒரு கேள்வி என்ன, இன்றைக்கும் கிறிஸ்தவ தலைவர்கள் என்னென்று சபைகளை ஊழியங்களை வியாபார ஸ்தலமாக்கி இருக்கிறாங்க. இப்போ உங்கள் சில பேருக்கு என்னில் கோபம் வரலாம். நான் உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இல்லையே பிரசங்கம் பண்ணுறது. நான் சத்தியத்தை சொல்கிறதுக்கு தான் சத்தமாக பேசுகிறேன். நான் பார்க்குறேன். ரைட். இன்றைக்கு நடக்கிற வியாபாரங்கள் அது வெளிநாட்டு தமிழர்களும் செய்யணும், உள்நாட்டு போதகர்களும் செய்யணும். இது அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் இந்த டைமில் கத்தலிக் சர்ச் இந்த பிள்ளைகளை விட்டதால தான் பிளவுவே வந்தது. சரி, என்னென்ன நடக்குது? தசம பாகம் கொடுக்கிறது கட்டாயமா? உங்களுக்கு வார வருமானத்தில் 10% கொடுக்க வேண்டியது கட்டாயமா? உண்மையே வார்த்தையின்படி பார்த்தீங்களா இருந்தால் அது கட்டாயம் இல்லை. நாங்கள் இந்த கட்டிலேருந்து விடுபட்டுட்டோம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தில் இருந்து விடுபட்ட ஆவியின் பிரமாணத்தில் வாழ்கிறோம். ஆனால் அது நல்ல ஒரு கொள்கை, நல்ல ஒரு பிரின்சிபிள். வார வருமானத்தில் 10% அவ்வளவும் சர்ச்சுக்கா போகணும். அப்படி பிரசங்கம் பண்ணுறேன். அதுக்கு வார்த்தையில் சப்போர்ட் 10% கொடுக்கணுமென்றதுக்கே சப்போர்ட் கஷ்டப்பட்டு தான் அதை ஒரு பிரின்சிபிளாக சொல்லலாமே ஒழிய ஒரு சட்டமே சொல்லப்படாது. ஆனால் சட்டமே பிரசங்கம் பண்ணுற எத்தனையோ போதார் மாதிரி இருக்கு. நீங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கப்படாது. கடைசியில் வியாபாரம் அது தெரியாமலே செய்யணும். ரெண்ட் கட்டத்தானே வேணும் சபைக்கு. போதாருக்கு யாராவது சாப்பாடு போடத்தானே வேணும். ஏன் அதுக்கு பவுலப்போஸ்தலன் டென்ட் மேக்கிங் செய்தவர் தானே. அதே நேரம் மக்களுக்கு ஒரு கடமை இருக்குது. வார்த்தை சொல்லுது, உங்களை போஷிக்கிறவன போஷிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றும் கொடுக்காம இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமல்ல. இது அம்மா அப்பாவை கவனிக்காமல் இருந்த மாதிரி. ஆனால் இது எல்லாம் இன்றைக்கு ஒரு லோவாக படிப்பிக்கிறோம். ஏனென்னா அது முக்கியமாக அமெரிக்காவில். ஏன்னா அமெரிக்காவில் காசு உள்ளவங்க இருக்கிற இடம் என்ன, ஒரு தினம் 10% கொடுத்தா அங்கே கோடிக்கணக்காக இல்லை அவனுக்கு காசு வரும். அது ஒரு வியாபாரம். இன்னொரு வியாபாரம் நடக்குது. இப்போ நாங்கள் இலங்கைக்கு வரைக்க எங்கிட்ட உங்களோட கம்பேர் பண்ணிக்க கொஞ்சம் கூட காசு இருக்குது என்ன. அப்போ எங்களுக்கு ஊழியம் செய்யணுமென்ற ஒரு விருப்பம் இருக்கும். இது அந்த காலத்துலேருந்து நான் பார்த்த வியாபாரம். போனால் அந்த விதமாக எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தந்து எங்களோட புகழ் பாடி ரைட். அப்புறம் பிரசங்கம் பண்ண அழைப்பினோம். ஃபஸ்ட் அலெக்ஸ் நீங்கள் இந்த சர்ச்சில் காலமை செய்து, அந்த சர்ச்சில் பிறகு செய்து, இதில் புதன்கிழமை கூட்டம். இப்போ இதெல்லாம் நான் ஒரு நல்ல போதகர்ன்றதுக்காக அழைக்கிறீங்க. உங்களோட மக்களுக்கு நல்ல சாப்பாடு நான் கொடுப்பேன்ன்றதுக்காகவா அழைக்கிறீங்க, அல்லது நான் ஏதாவது தருவேன்ன்றதுக்காகவா அழைக்கிறீங்க? ரெண்டும் நடக்குது.
ஆனால் கூட நடக்கிறது, அடே இவர்கிட்ட காசு இருக்குது, இவரை நான் கொஞ்சம் கிணம் பண்ணினா இருந்தால் நான் பிறகு என்ற பிரச்சனைகளை சொல்கிற நேரம் உதவி செய்வான். எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானே, நீங்கள் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணி அங்கே பிரசங்கம் பண்ணி உங்களோட வீட்டை சாப்பிடு போட்டு நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லிக்க நாங்கள் இப்படி இருதயத்தை கடினப்படுத்துறது. வேறு என்ன வியாபாரம் நடக்குது? சரி, உங்களுக்கு நாங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு காசு தாரம், என் அப்பாண்ட பேரை அந்த பில்டிங்கில் போடுங்க. உங்களோட ரிசப்ஷன் ஹாலில் டேனியல் பூரண சட்குணம் ரிசப்ஷன் ஹால்ன்னு போடுங்க. என்னையா பாஸ்டர் டைட்டஸுக்கு ஒரு சர்ச் கட்ட காசு தேவையண்டா, ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருண்டா கொடுங்க, அதுக்குள்ளேயே உங்களோட அப்பாண்ட பேரை கொண்டு வந்து அதுக்கு இழுக்கிறீங்க. அப்பாவை என்ன பண்ணுறது நல்ல காரியம், ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமான, ஐயோ இந்த யங் பாஸ்டர் போய் இப்படி காணிய விசுவாசத்தில் வேண்டி இருக்கிறார். நான் இப்படி எத்தனையோ சொல்லலாம் அன்பானவர்களே. இன்றைக்கு இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துகிறோம், சில பேர் நிற்கிறாங்க வியாபாரம் செய்கிறவன். நாங்கள் இல்லை, நீங்கள் இந்த பிள்ளைகளை படம் எடுத்து இந்த படங்களை காட்டி பாஸ்டர் அலெக்ஸ் உங்களுக்கு காசு தர்றாரு. அதில் துண்டற உண்மை இல்லாமல் இல்லை. எங்கட பிரச்சனை வந்து நாங்கள் எல்லாரும் கொடுக்குறோம்னா எல்லாரும் கையை நீட்டுக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் முதல் கனிகளை காட்டுங்க, நாங்கள் தாரோம் பிள்ளைகள சாப்பாட்டுக்கோ பிக்னிக் போகிறதுக்கோ. இப்போ சனம் என்ன சொல்லுது, பாச கிறிஸ்டினா எல்லாம் காசு உழைக்கிறதுக்காக இந்த பிள்ளைகள், அது உண்மை இல்லை. ஆனால் சில பேர் அப்படி செய்யணும், 4 இடத்துலேருந்து காசு எடுப்பினான். ஒரு 40 கோழியை வளர்த்து போட்டு 4 இடத்துல காட்டுப்படும் நான் கோழி வளர்க்குறேன். நான் அருவருப்பான காரியங்கள். இப்போ அடி வேண்டாட்டிலும் நியாயத்தை இப்போ நல்லா அடி வேண்டுவோம், நாங்களும் அடி வேண்டுவோம், நீங்களும் அடி வேண்டுவீங்க. ஆனால் ஒரு நல்ல காரியம் வீட்டில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் காசுக்காக இலங்கைக்கு வரையில. எங்களுக்கு இலங்கையில் வந்து காசு உழைக்கணுமென்ற ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் எங்களோட ஒரு சந்தோஷத்துக்காக, எங்களோட சைக்கலாஜிக்கல் நீடுக்காக காரியங்கள் நடக்கலாம். சரி, எத்தனையோ சொல்லலாம். அது ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் பிறகு சிந்திங்க. இப்போ திருப்பி இந்த பகுதிக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இது யூத தலைவர்கள், அந்த பரிசேயர் அனுப்பியிருந்தாங்களே அந்த பெத்தனி பியோன் ஜோர்டனுக்கு வந்து யோவான் ஸ்நானன் யார் என்று கேட்க, அப்போ யோவான் ஸ்நானன் சொன்னவர், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று. அப்போ இயேசுவை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாங்க. யோவான் ஸ்நானன் மேசியா இல்லை, எலியா இல்லை, ஆனால் இவர் இப்போ வந்து நிற்கிறார், இப்படியெல்லாம் விளையாட்டு காட்டுறார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீர், இவ்வளவு அதிகாரத்தோடு, நீர் சான்ஹீட்ரன்ல ஒரு ஆளா? இல்லையே, அந்த 70 பேரில் ஒரு ஆளா நீர் அதுவும் இல்லை, இதப்படி நீர் இதில். அப்போ நானும் முதல் யோசிக்கிறது, அடே என்னடாப்பா இயேசு இப்படி போய் விளையாட்டு காட்டுறார், இயேசுவுக்கு ஒரு பயம் வேற இல்லையா, இல்லை அவங்களுக்கு ஒரு துணிவு வேற இல்லையா, சவுக்கு எடுத்து இயேசுக்கு அடிக்க போடுறாங்க. இப்போ அது நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்ததில் அவையின் பிரச்சனை என்னென்னா, ரோம ராஜ்யத்தில் இருக்கணும். இப்போ இலங்கையில் வந்து எங்கட சபைகளில் நாங்கள் சும்மா பிளவு சண்டைகளை பிடிச்ச மாதிரி இருந்தால் சிங்கள போலீஸ்காரன் வந்து நிற்பான், கடைசியில் சபையை மூடண்டுவான். அப்போ மாதிரி இவைகளுக்கும் ரோமர் பொறுத்த மட்டில் ரோமர் ஆட்சிக்கு கீழே இருக்கணும். யூதர்கள் இதுக்குள்ளே புடுங்குப்பட்டால் அவன் வந்து பிரச்சனை தருவான்னு தெரியும். அதே நேரம் மக்களுக்கு இவையில் செய்கிற அநியாயங்கள் தெரியும் என்றும் தெரியும். இப்படியெல்லாம் செய்கிறீங்கள், அந்த ஏழை மக்கள் அந்நியர்கள் அவங்க யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது? அப்போ அதால் இவியல் சும்மா லெவல் அடிக்க வலிக்கிட்டா இயேசுவோட, சனம் இயேசுவை சப்போர்ட் பண்ணிக்க அங்கே ஒரு கலகம் வரும். அது பிறகு ரோமர் ஆட்சியிலேருந்து பிரச்சனை வரும். அப்போ இயேசுவிட்ட வந்து கேட்கினம், என்ன அதிகாரத்தால் நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீரனா? பேசிக்கலி சொன்னீங்க ப்ரூவ், உமக்கு அப்படி இந்த அத்தாரிட்டி அதிகாரம் வந்தது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடும். அவங்களுக்கு ஆலயம் என்றால் பெரிய ஒரு விஷயம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார்.
அப்பொழுது யூத தலைவர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இந்த டெம்பிள் வர்ஷிப் பீரியட் இஸ் கமிங் டு அன் எண்ட் என்று அவருக்கு தெரியும். உண்மையா 70ஆம் ஆண்டுல அந்த டெம்பிளை ஃபுல்லா நொறுக்கி விட்டாங்க ரோமர். பிறகு இன்னொரு 70 வருஷம் மட்டும் யூதர்கள் எல்லாம், இலங்கை தமிழர்கள் எல்லாம் இலங்கையை விட்டு கிளைக்கப்பட்ட மாதிரி யூத தலைவர்கள் எல்லாம் எருசலேமை விட்டு, இஸ்ரவேலை விட்டு உலகம் பூரா பறந்து போய் ஆல்மோஸ்ட் 2000 வருஷத்துக்கு அவையில் அங்கே எருசலேமிலேயும் ஆக்கள் இல்லை, அந்த தேவாலயமும் கட்டுப்படையில், இன்றைக்கும் கட்டுப்படையில். ஏனெண்டா அந்த தேவாலயத்தில் போய் தேவனை தரிசிக்கிறது மாறி இயேசுதான் ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அவர் எங்களுக்குள்ள இருக்க எந்த உடம்பு தேவாலயமே வருது, அதுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் ஹோலி ஆஃப் ஹோலியஸே வார. இப்போ அவர் சொல்றாங்க, நீங்க இந்த ஆலயம் வந்து கும்பிட்டு லெவல் அடிச்சு எங்கட தேவாலயம் அவர் கட்டினது இவர் கட்டினது, இவர் சொல்ற இந்த ஆலயத்தை நீங்க உடைக்க போறீங்க, சாக்கொள்ள போறீங்க, 3 நாள்ல அது உயிர்த்தெழுமன். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கிறேன். நான் சொன்னேன் ஒரு கிழமை அப்படி நடக்கிறேன். அப்போ ஒரு கிழமை இயேசு போயிருக்க சும்மாவா இருப்பார்? அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு, அதில் ஒன்று தான் இந்த அநியாயங்களை தட்டி கேட்க ஒரு ஆள் இல்லையான்றது. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக வந்து இதை கேட்டார்கள். அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கிறாங்க. இன்றைக்கும் எங்களோட சபைகளில் இந்த புறஜாதி புற சமய மக்கள் வந்து அதில் சில பேர் விசுவாசம் வைக்கிறாங்க. பாச கனகராஜா ப்ரீச் பண்ணேக்க யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறீங்க 4 பேர் கையெழுத்துவாங்க. நாங்கள் எல்லாம் அப்பா சாட்சி சொல்லி அதில் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்களா, அம்போ அவ்வளவுதான். ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்து அதை எங்களோட புல்லட்டின்ல அடித்து அங்கே ஏஜி ஹெட் ஆஃபீஸுக்கு சொல்லி இயேசு என்ன செய்தார்ன்னு பாருங்க. அப்படி இருந்தும் அவர்கள் விசுவாசம் வைத்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. நாங்கள் துள்ளி குதிக்கிற மாதிரி இயேசு துள்ளி குதிக்கல. மனுஷருக்குள் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. இப்ப நாங்களும் இந்த ஃபிட் ஊழியத்தில் படிக்கிறது போக போக எங்களுக்கும் ஆக்கண்ட உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்குது, ஏன் ஃபிட்டுக்கு வரியினம். அப்ப இயேசுவும் பெருசா துள்ளி குதிக்கல. ஏன்னா அவங்க அடையாளங்களை கண்டு வராங்க. சரி, இப்போ பார்த்தீங்களா இருந்தா நான் யோவான் 3ஆம் அதிகாரத்தை எத்தனையோ முறை பாவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த அதிகார பிளவுகள் எல்லாம் ஸ்காலர்ஸ் தான் உருவாக்கினது. ஆரம்பத்தில் யோவான் எழுதேக்க 2ஆம் அதிகாரம் 25க்கு அடுத்ததை 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதான் அந்த வசனங்கள் என்றதே இருந்தா தொடர்ந்து போயிருக்கும். அவர் என்ன சொல்றார், விசுவாசித்தா போல எல்லாருக்கும் இயேசு அவர்களை விசுவாசிக்கல என்றதான் இங்கிலீஷ் பைபிளில் கிரேக்க மொழியில் அவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள், இயேசு அவர்களை விசுவாசிக்கல. அதுக்காக அவர்களை புறக்கணிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவ பெருசா அவ்வளவு தன்னை ஒப்பு கொடுக்கல வேட்ட பண்ணிட்டு தான் இந்த இதை கொண்டாடுறார். இந்த நிக்கடீமஸ் கதையை செட்டப் பண்ணி விட்டவர். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவர். அப்போ அதிகாரி இவர் அநேகமே அந்த சான்ஹீட்ரன் 70 பேர்ல ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். அவர் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து இரவுல வாரார். ஏனண்டா ஆனால் அவருக்கு இந்த இதுகளை எல்லாம் பார்க்க இயேசு தேவாலயத்தில் வந்து இப்படி எல்லாம் செய்கிறார். அவருக்கு
உள்ளத்துல உறுத்தி இருக்குது, எல்லாம் பிழைய செய்கிறோம். ஆனால் ஒருத்தரும் தட்டி கேட்காதால செய்து கொண்டிருந்தவர். அவர் இப்போ இயேசுவனிடத்துல வாரார். அப்போ அடுத்த முறை வந்த சொல்றார், ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவனிராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இந்த கதையை தான் அவையல் அற்புதங்களை பார்த்து இயேசுவை விசுவாசித்தவே, நான் இயேசு அவையில விசுவாசிக்கேன். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நிக்கடேம். ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் அவட்ட விசுவாசம் வளருது. பிறகு அங்கால இறுதியில் இயேசு அடக்கம் பண்ணு படைக்க ஹரிமத்தேயா ஊரான யோசேப்போட நிக்கதேமியும் போய் அடக்க கிரியையில் செய்கிறார். அந்த நேரம் ஃபுல்லாக அவர் ஏற்றுக்கொண்டுட்டார் இயேசுவை. என்ன பப்ளிக்கலி எவ்வளவோ பேச்ச வேண்டி இருந்திருக்கு. சரி, இப்போ விசுவாசிக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் என்ன வித்தியாசம்? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12 அவர் சொன்னவர், அவர் தண்ட மக்களுக்கே வந்தார், அவையில் ஏற்றுக்கொள்ளல யூச மக்கள். ஆனாலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினால, அவர்கள் யூதர்கள், தமிழர்கள், சிங்களவர்கள் அல்ல, எந்த அப்பா கத்தலிக் பிஷப் என்ற அதெல்லாம் இல்லை, மாம்ச சித்தத்தினாலாவது இல்லை, நீங்க செய்த புண்ணியங்களாலேயும் இல்லை, புருஷனுடைய சித்தத்தினாலாவது ஒரு தாயின் தாப்பனும் அதுவும் இல்லை, தேவனாலே பிறந்தவர்கள். இப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அது ஒரு தேவனுடைய கிரியை. இயேசு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்ற அந்த விசுவாசம் உருவாகிறது தேவன் செய்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்கிற நேரம் எங்களுக்கு ஒரு கவர்ச்சி வருகிறது. ஆனால் நீங்களும் ஒரு அற்புதத்தை பார்த்து அடையாளத்தை பார்த்து எனக்கு வியாதியில இருந்து இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு வியாதி சுகமான உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளினோம், நிலைத்து நிப்பினமாவே. எத்தனை பேர் உண்மையா இயேசுவை யார் என்று அறிஞ்சு, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் ஆண்டவர், அவர் கிறிஸ்து, அதை ஏற்றுக்கொள்றது என்று சொன்ன அன்பானவர்களே, சும்மா இயேசு ஆண்டவர் ரட்சகர் என்று நம்புறீங்களா? நான் நம்புறேன், அது இல்லை. நீங்க அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்றீங்களா இருந்தா, அவர் தான் உலகத்தை ஆளுகை செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்றீங்களா இருந்தா, எங்களோட உள்ளத்தை ஆளுகை செய்ய விடணும். என்ன அதான் சொன்ன, ஏன் என்ன பாதா ஆண்டவரே ஆண்டவரே என்றீங்க, நீங்க இந்த சித்தத்தை செய்யாமல்? அப்போ உண்மையா ஏற்றுக்கொண்டவன் அவருடைய ஆட்சிக்கு இடம் கொடுப்பான். அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டீங்களா இருந்தா, அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு விடுதலையை கொண்டாடுவார். இந்த பாவ ஆட்சியில இருந்து, ரோமர் ஆட்சிக்கு மேலால அல்ல இலங்கை அரசாங்கத்தின் ஆட்சிக்கு மேலால பாவம் எங்களை ஆளுகை செய்யுது. நாங்க அடிமைகளாக இருக்கிறோம், ஒவ்வொரு விதமான அடிமைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து ஒரு ஆள் தான் விடுவிக்கலாம். அதை உண்மையா ஏற்றுக்கொண்டனா இருந்தா நான் அங்கேயும் இங்கேயும் ஓட மாட்டேன், இயேசு விட்டத்தான் ஓடி வருவேன். வருத்தப்பட்டு பாரன் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அது தேவனுடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் வெளியால இருந்து செய்து நான் அழைக்கும் பொழுது எனக்குள்ள வார. சரியா, இதை விடுவோம். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊழியத்தை வியாபாரமாக்காம ஒரு பயபக்தியோட கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், தண்ட மந்தைகளை வளர்க்கறதுக்கு என்ன அழைத்திருக்கிறார், ஃபிட்ட அழைத்திருக்கிறார். உங்களை தூக்கிவிட நீங்க எல்லாம் கடவுளுடைய ஊழியக்காரர்கள். இப்ப இவற்ற கதையை கேளுங்க. ஆன்டி சொன்னாவே இவாஞ்சலிஸ்ட் ரெய்னார்ட் பொம்கே, இவர் நான் சொல்லுவேன் உலகத்திலேயே த மோஸ்ட் ஃப்ரூட்ஃபுல் இது தெரியுதா ரஞ்சி? தெரியுது தெரியுது. ஓகே, இதை கேளுங்க. அவங்களோட 50வது மினிஸ்ட்ரி உண்மையுள்ள ஊழியம் செய்தீங்களா இருந்தா இவர் லெசோத்தோன்ற ஒரு சின்ன நாடு, சுத்தி வர எந்த பக்கம் போனாலும் சவுத் ஆப்பிரிக்கா,
அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். அண்ட் அப்போ அங்கே தொடங்கி முழு ஆப்பிரிக்காவை என்ன 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 ரகசியம்? இது உண்மை ஊழியம், இது பரலோராட்சிய ஊழியம். இது வியாபாரத்துக்கு செய்கிற இல்லை, இல்லை வேற நான் சந்தோஷப்படுறதுக்கு எந்த பெருமைக்கு இல்லை, நான் கடவுள் என்னையும் அழைச்சார் நான் அதுக்கு எல்லாம் இல்லை. ஒரு பயத்தோடு ஆண்டவரே எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகுது. அப்போ இதை கேளுங்க, இந்த சாட்சி இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழாக்கம் செய்ய விரும்பல, நேரம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். அவற்ற ஸ்பிரிச்சுவல் சன் I was dreaming. I saw a huge map of Africa. And then Africa became washed in the precious blood of Jesus. From south to north and from west to east. And I heard a voice cry, Africa shall be saved. It was like a thunder. But I had that dream 4 consecutive nights. I took that vision to be my own. I had heard from God. That was the backdrop to everything. I don't know whether I was awake. I don't know whether I was asleep. I only know one thing. I was in the Spirit of God. And suddenly I felt I was transported about 20 years into the future. And I overheard a conversation between 2 voices. Then I heard a question asked. What happened to Reinhard Bonnke? What became of him? And the answer came, oh, Reinhard Bonnke was just the forerunner of a completely new generation of Holy Spirit evangelists. சரி, இதை நான் ஃபிட் ஜெனரல்ஸில் போடுறேன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ go back to my slides. இப்போ இதில் ஒரு அற்புதம் என்னண்டா, ஈவன் பில்லி கிராம் கூட, இவர் அவரை விட ஆண்டவர் கூட பாவிச்ச ஒரு மனுஷன். அவர் பேட்டோனை யார்கிட்ட கொடுத்தார்? தண்டமானிட்ட தான் கொடுத்தார். அவர் இன்றைக்கு அவ்வளவு பாவிப்படுறார் இல்லை. God is using him என்ற அப்பாண்ட மென்டல் இருக்குது. இவர் அவற்ற பிள்ளை இல்லை, அவர் ஜெர்மன், இவன் அமெரிக்கன். 24 வயசுல தன்னோட வேலை செய்ய சொல்லி அழைச்சார். ஒரு 34 வயசுல அவன்கிட்ட கொடுத்துட்டார். நாங்கள் இன்றைக்கு எல்லாம் ஊழியத்தை வியாபாரமாக்க, அட இவ்வளவு கட்டிடங்களை கட்டி இவ்வளவு சேர்த்துட்டமே, இதை இன்னொருத்தண்ட பிள்ளைக்கு கொடுக்கலாமா? உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கப்படாதுன்னு நான் சொல்லல. உங்களோட பிள்ளை தான் வாரிசண்டால் கொடுங்கோ.
நீங்க பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்காமல் பிறகு நீங்க சேர்த்த சொத்தை எல்லாத்தையும் மங்க கொடுக்குறீங்கன்னா அது நீங்க செய்தது வியாபாரம்ன்றதை காட்டுது. கடவுளும் பார்க்கிறார். பாஸ்டர் ஜெகதீஷ் இருக்கிறீங்க, நீங்க ஒரு ரெய்னார்ட் பொங்கியா வரையிலாதா? ஆண்டவருக்கு அதான் விருப்பம் அப்பா. ஆனா ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்க படிக்கணும். ராஜ்யம் அப்ப இதுல நான் காட்டுறேன். அப்ப இவர் இந்த வீக்கெண்ட் சிரக்யூஸ் வந்திருந்தார். யார்? டேனியல் கொலண்டா. அப்ப நாங்க போயிருந்தோம், 3 நாள் அவர்கிட்ட மீட்டிங்ஸுக்கு போயிருந்தோம். அப்ப கடைசி நாள் நாங்கள் அந்த சர்ச்சில் அப்படியே முன் வரிசையில் எங்களுக்கு சீட் இருந்தது. 1 sec இது ஒருக்கா அவர் படிப்பிச்சார் இந்த இவற்ற ஊழியம். அது கடைசியில் ஒரு கூட்டத்தில் 1 மில்லியன் பீப்புள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். டாக்குமெண்டட். அந்த 1 மில்லியன் பீப்புளை சபைகளுக்குள்ள கொண்டு போனவர் நைஜீரியாவில். அப்ப இது என்ன ரகசியம் என்று பார்த்தால், ஏன்னா அவர் கற்றுக்கொண்டார் சில ரகசியங்களை. இதை இவர் எங்களுக்கு சொல்லி தந்தார். இந்த ரெய்னார்ட் பொங்கின்ற ரகசியம் என்ன? இந்த வியாபாரம் செய்யாமல் உண்மையான ஊழியம் செய்ததால வந்த விளைவுகள். இதில் பாருங்க, அவர் சொல்ற காரியங்கள் 6 காரியங்கள் சொல்லி தந்தார். தண்ட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்கிட்ட இருந்து தான் படித்தது. இதை நான் அமெரிக்காவில் காணையில் எல்லாம் தண்ட பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட பிள்ளை தான் உங்களோட ஆவிக்குரிய வாரிசண்ட ஆவியானவர் சொன்னால் செய்யுங்க. இல்லையன்னா அதுக்கு கடவுள் உயர்த்தி வச்ச டேனியல் கொலண்டாட்ட கொடுங்க. அப்ப இவர் சொன்னார், இந்த அவங்கட இந்த வெற்றியின் ரகசியம் இதான் அவன் டேனியல் கொலண்டா. அப்ப நாங்கள் போய் அங்க முன் வரிசையில இருக்கிறோம். இதுல பாத்தீங்களா, இதுல ஒரு சின்னால் தெரியுற இவர் நாங்க சிரக்யூஸுக்கு வரவெட்டிக்கு தான் இந்த ஊழியத்தை தொடங்கினவர். நல்ல ஒரு டீச்சர். நாங்கள் கூட அவர்கிட்ட சர்ச்சுக்கு நான் போக விரும்புகிறது. ஏன்னா அவர் படிப்பிக்க அப்படி படிப்பிப்பார். அதில் இப்போ அவர்கிட்ட சர்ச்சுக்கு ஒரு 4000 பேர் வருவாங்க. இப்போ அவர் கட்டிடங்கள் கட்டி இருக்கிறார். அவர் பெர்ஃபெக்ட்ன்னு நான் சொல்லேன். ஆனால் இவங்க எல்லாம் உண்மையான ஊழியம் செய்தவங்க. இன்றைக்கு இந்த 5-fold மினிஸ்ட்ரியில் அப்போஸ்டல்ஸ், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், இவாஞ்சலிஸ்ட் இவங்க எல்லாரையும் கூட்டி இதை நடத்துகிறார். இதில் பாருங்க, ஆன்டி இருக்கிறான். நாங்கள் அங்கே செகண்ட் ரோல இருக்கிறோம். சுற்றியான கோல்டஸ்ட் டே இன் சிரக்யூஸ். நாங்கள் ஒரு 3 ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், இந்த ரெய்னார்ட் பொங்கே, இந்த ஜெர்மன், அவங்க இப்போ 50 வருஷத்தில் 100 மில்லியன் பீப்புளை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி சபைகளில் கொண்டே சேர்த்து, சும்மா கையொத்தி நாட்கள் இல்லை, டாக்குமெண்ட் பண்ணி அதை பாஸ்டர்ஸ்கிட்ட கொடுத்து. அப்போ அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சொன்னார், முதலாவது த பவர் ஆஃப் லோகோஸ். கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவோ ரகசியங்கள், எவ்வளவோ முத்து. எதை நானும் திரும்ப சொன்னது, அந்த லோகோஸை கவனமாக நீங்க, அது விஞ்ஞானி இயற்கை கூடாக ஆராய்ச்சி செய்து லோஸை கண்டுபிடிக்கிற மாதிரி வார்த்தை கூடாக நீங்கள் கடவுளுடைய சத்தியங்கள், தெரிந்த வார்த்தைகளில் இருந்து தெரியாத சத்தியங்கள், அது உங்களோட வாழ்க்கையாக இருக்குமாக இருந்தா அதுல பவர் அன்பானது. அதான் நீங்க பாப்பீங்க, நான் பிரசங்கம் பண்ணிக்க கணக்க கதையெல்லாம் சொல்றேன் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து காட்டு. 2வது அவர் சொன்னது த பவர் ஆஃப் ரேமா, அந்த ஆவியானவர். நீங்க வார்த்தையா லோகோஸை போட்டு வச்சா உங்களுக்கு ஒரு தேவை வரைக்கும் ஆவியானவர் எடுத்து பேசுவாரா. ஆப்பிரிக்கா ஷால் பி
washed by the blood of Jesus. இது யாரும் நம்பலுமா இது? ஆனா அந்த ஆளுக்கு தெரியும் ஆண்டவர் பேசுறாரு. ஒருக்கா ஆண்டவர் பேசி சொல்றாரு, இந்த கண்ட்ரி மறந்துட்டுது எனக்கு இப்ப, ஜிம்பாப்வே என்று நினைக்கிறேன். அங்க போய் அவங்களோட பிகஸ்ட் ஆடிட்டோரியம் ரன் பண்ணாண்டு. இவரே தெரியும் ரேமா வேர்ட் வந்து ஆவியானவர் சொன்னா பவர். அப்போ இவர் ரன் பண்ணி செய்து அந்த போதையர் மேலே போய் கூப்பிடுறாங்க. வாங்கோன்னா எந்த போதையர் வாரான்? இவர் யார்? ஒரு வெள்ளை வந்து ஜெர்மன் இதில் வந்து என்னன்னு கடைசியாக ஒரே ஒரு போதையர் தான் வாரார். அவற்றை சபை 100 பேர் தான் இருக்கிறான். அதில் ஒரு 20,000 பேர் இருக்கக்கூடிய கட்டிடம். ஆனால் அந்த முதல் நாளில் அங்கே அற்புதம் நடந்தது. கண்கள் திறக்கப்பட்டது, காதுகள் கேட்டது. கடைசியில் 3ஆம் நாளோ 4ஆம் நாளில் அங்கே 20,000 பேர் வந்து நிற்கணும். அதான் உண்மையான ஊழியம் அன்பானவர்களே. The power of logos, power of rhema, the power of faith. நாங்கள் இந்த ரேமா வரைக்கும் அதை ரெசிஸ்ட் பண்ணப்படாது. நாங்கள் குவென்ச் பண்ணுறோம். அந்த ஆவியை நாங்கள் அவிக்கிறோமா? we quench the Holy Spirit. அப்படி இல்லாமல் அதை விசுவாசிக்கணும். உங்களே தெரியணும், இதில் ஆண்டவருடைய வாயிலேருந்து வார ஒரு வார்த்தை என்றால் அதில் எவ்வளவோ வல்லமை. பிலீவ். பிறகு அவர் சொன்னது பவர் ஆஃப் ஒபீடியன்ஸ். அதை நம்பினாலும் பரவாயில்ல. அது ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் அதன்படி நடவுங்கோ. சரி நடத்து. அது 100 பேர் தான் வந்தானா, தட்ஸ் ஓகே. ஆண்டவர் சொன்னதை நீ செய். அடுத்தது அவர் சொன்ன the power of his promises, அவருடைய வாக்கு தத்தங்கள், அதில் எவ்வளவோ வல்லமை இருக்குது. அதை நாங்கள் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை. இப்போ அவர் இல்லை, அவர் சொன்னார். ஒரு கதை சொன்னார். அவர் பிற கடைசியில் இந்த ஊழியங்களெல்லாம் முடித்து ஸ்பிரிச்சுவல் சன்னிட்ட கொடுத்துட்டு அவர் அமெரிக்காவுக்கு வந்துட்டார். வந்து ஃப்ளோரிடாவில் ஊழியம் செய்ய. அப்போ இவனும் ஃப்ளோரிடா ஆள். ஏன் தேவையில்லாமல் ரெண்டை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் ஒரு பில்டிங்கை வேண்டுவோம். சொன்னால் நோ 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 டேனியல், வி டோன்ட் இன்வெஸ்ட் இன் பில்டிங்ஸ், வி இன்வெஸ்ட் இன் பீப்புள், ஆத்துமாக்கள். சரி, இவன் ஸ்பிரிச்சுவல் சான். இவருக்கும் அவருக்கு 40 வயசு வித்தியாசம். ரைட். அப்போ தான் அப்புறம் ஒரு நாள் சனிக்கிழமை காலமாக கால் வருதாம். என்னோட சனிக்கிழமை இப்படி விடிய காலமாக 7 மணிக்கு கால். அமெரிக்காவில் அப்படி அடிக்கிறே இல்லை. நாங்கள் பார்த்தா இவர் ரெய்னார்ட் பொங்கே அடிக்கிறார். என்னென்று கேட்டால் அவர் சொல்கிறார், இல்லை நான் ஒருக்கா வந்து உண்மை சந்திக்கணும். அப்பா சொல்லிக்க ஷுவர் கம் ரெய்னார்ட். அவர் வார 1 hour ஓடி வந்து இவியல் ஒரு காஃபி ஷாப்பில் போய் கதைக்கினேன். அப்போ அவர் சொல்கிறார், ரெய்னார்ட் God spoke to me. என்னென்று கேட்டால் ஏதோ ஒரு வீடு உண்டு வேண்ட சொல்லி. இதை இவன் சொல்லிக்க அவர் கேட்கல. ஆனால் ஆண்டவர் அழைக்க அந்த ஒபீடியன்ஸ். அதே நேரம் அவர் சொன்னது கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் வந்து ஒரு இலாஸ்டிக் மாதிரி. ஒரு இலாஸ்டிக்கை நாங்கள் சும்மா வச்சா ஒரு 2 inch இலாஸ்டிக் சும்மா வச்சுருந்த மாதிரி இருந்தால் 2 inch இருக்கும். ஆனால் கடவுள் எங்களுக்கு அனுமதி தவிர அதை இழுங்கோ. அந்த ப்ராமிஸை எவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்களா இருந்தால் அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார். அப்போ வந்து பிறகு அவையில் அந்த பில்டிங்கை வேண்டி இதை எப்படி பண்ண போயிடும். அப்போ இவர் யோசிக்கிறார், சின்னவர் யோசிக்கிறார், எங்கேருந்து காசு வேற போகுது. ரெய்னார்ட் பொங்கேயை பொறுத்தவரையில் காசு எங்கேருந்து வேற பண்ணுறதெல்லாம் செகண்டரி. எல்லாட்டி இப்படி ஒரு மீட்டிங்கில் 6 million பீப்புள் இருக்கிற மீட்டிங்கை பற்றி யோசிச்சு பார்க்கலுமா? இலங்கையில் காவாசி வந்து நிற்குது. அவருக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னாரா அவர் செய்வார். ஒருத்தன் வந்து செக் எழுதி கொடுத்தானா அதை பண்ணுறதுக்கு. இப்போ இவர் மகனும் அப்படித்தான். இதான் அன்பானவர்களே உண்மையான ஊழியம். கடைசியில் அவர் சொன்ன the power of his presence. நாங்கள் சொல்கிறோம் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னோடு இருக்கிற. அதை ஏற்றுக்கொள்கிறோமா, விசுவாசிக்கிறோமா? இல்லை, அவர் என்னோட போய் இருக்கிறாரு இருந்தால் நான் யார்கிட்ட திரும்புவேன்? அவர்கிட்ட தானே திரும்புவேன். அப்போ அன்பானவர்களே, நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறது,
நீங்கள் இந்த உண்மையான பரலோக ராஜ்யத்துக்குரிய நானும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஐயோ இவன் ஏண்டாத என்ற பேராசிரியர் வேலையை விட்டு போட்டு கத்தி கொண்டு இருக்கிறான், எங்கட ஜனங்கள் என்னத்தை எடுக்கலாம், ஏதாவது கொடுக்குறான்டா ஓடி வருவினம். எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இயேசு விசுவாசிக்கல, ஏற்றுக்கொண்டவர் அந்த அவரை விசுவாசித்தவர்களை. அப்போ குடும்பமாக நீங்கள் கலந்துரையாடி பதிலளிக்க வேண்டிய கேள்விகள், நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமா அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம். நேராக கேட்குறேன், ஜெமைமா இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எப்படி தெரியும்? அதை யோசிச்சு பாருங்க, அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததின் பின் விளைவு என்ன? இன்னைக்கு கனபேர் ஃபிட் உட்பட விசுவாசிக்கிறோம், எல்லாம் அவர் ஆண்டவர் ரட்சகர் விசுவாசிக்கிறோம். அவர் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டீங்களா இருந்தால் அவரை ஆளுகை செய்ய. அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆட்சிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா காட்சி இருக்கு, காட்சி இருந்தால் சாட்சி இருக்கு. அப்போ பின்விளைவு என்ன? இந்த ஜீவன், நான் சொல்லித்தார ஜீவன் இருக்கே, அங்கே ரெய்னாட் பொங்கின்ற வாழ்க்கையில் காண்றீங்களே, டேனியல் கொலெண்டாண்டவன், அவனு 44 வயசு, உங்களுக்கு எனவே இருக்கும் அந்த வயசு தான் இன்னும். அவன் 24 34 இந்த பெரிய ஊழியத்தை பொறுப்பட. யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார் என்று அவனோட உள்ளம் சுத்தமாக இருந்தது. இப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி அன்பானவர்களே, கிளாக் போய்கொண்டு இருக்குது. எந்த ஹார்ட் கிரை இஸ் ஆல்சோ தட், உங்களை விட வயசு கூட எனக்கு 64, ஐ பிலீவ் 80 மட்டும் வாழுவார். ரைட்? அப்போ இதுக்குள்ள இந்த ரகசியங்களை படிக்கணும். சனம் எல்லாம் ஊழியத்தை வியாபாரமாக்கி அதில் இருந்து சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்து அது செய்கிறேன் இது செய்ய ஒன்றும் நீங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து அவனை இணைப்பார் இவனை இணைப்பார். 1000 தொடங்கி 6 மில்லியன் பீப்புள் உங்களோட க்ரூசேட்ஸில் வார அளவுக்கு அவர் கொண்டு போவோம். உங்களுக்கு வேறு லைன் வச்சிருப்பார், ஆனால் அதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கோம். சரியா? அப்போ இப்பயும் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒருக்கா இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட குடும்பங்களோடு இருக்கிறீங்களா இருந்தால் குடும்பங்களோடு இருந்து அந்த கேள்வியை கேளுங்க. யோகேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்குள்ள இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும் வித்தியாசம்? இல்லை, நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளலையேன்னா அதன் பின்விளைவு என்ன? உங்களுக்கும் எங்களை மாதிரி வயசு கூட, இன்னும் ஊழியம் முடிவுக்கு வார நேரத்தில் அதன் பின்விளைவு என்ன? அப்போ குடும்பமாக இருக்கிறாக்கள் நீங்கள் குடும்பமாக சிந்திச்சு போட்டு எனக்கு ஒரு மெசேஜை போடுங்க, அது எனக்கு உதவியாக இருக்கும். நான் அடுத்த மெசேஜ் நிக்கடீமுவை பற்றி படிப்பிக்க நீங்கள் பார்ப்பீங்க. சும்மாவே எனக்கு ஃபேவரிட் சாப்டர் அது. இப்போ இன்னும் விளக்கம் வருது. அப்போ ஆனால் நீங்கள் பதிலை போட்டிங்களா இருந்தால் எனக்கு என்ன விளங்குது என்ன விளங்கையிலேன்றதை ஆவியானவர் பேசுவார். ரேமா வேர்டு எனக்கு வரும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்போ குடும்பமாக இருக்கிறாக்கள் நீங்கள் குடும்பத்தோடு போய் இதெல்லாம் கதைச்சிட்டு உடனே சூட்டோட சூட்டை ஒரு பதிலை எனக்கு தனியாக அனுப்பி கொடுங்க. அப்படி இல்லாமல் இதில் இருந்து கொஞ்சம் நேரம் கலந்துரையாட விரும்புகிறாக்கள் இதில்